வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்துப்பாத்தியில் மழைநீர் வெளியேறுவதற்காக வெட்டப்பட்ட குழிகளிலும் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள். பிரதேசம் முழுவதும் மனித புதைகுழியா என அஞ்சும் மக்கள். ஐநா கூட்டத்தொடரால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என அனுர அரசு தெரிவிப்பு. மீண்டும் ஏமாற்றப்பட போகின்றார்களா தமிழ் மக்கள்? மட்டக்களப்பில் 3 சிறுவர்கள் பலி. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை ஆரம்பம். செம்மணி மனித எலும்புக்கூடுகள் கோபத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகின்றது. தென்னிந்திய பிரபல நடிகர் கண்டனம். வரலாறு காணாத மழையால் இதுவரை 52 பேர் உயிரிழப்பு. நிலைமை கட்டுப்பாட்டை மீறியுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போதும் மனித புதைகுழி அகழ்வு நடைபெறும் பகுதியை சூழ ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டப்பட்ட குழிகளிலும் எலும்பு தொகுதி எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி இந்த மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 11ஆம் நாள் அகழ்வு நேற்று நடைபெற்றது. மழைநீர் தேங்குவதை தடுக்கும் நோக்கில் மனித புதைக்குழி அகழ்வு நடைபெறும் குழிகள் மழைநீர் வெளியேறுவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் குழிகள் தோண்டப்பட்டன. அந்த குழிகளிலும் மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை தொடர்பான ஆய்வு பணிகள் இன்று தொடர்ச்சியாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழிக்கு அருகில் வேறு புதைக்குழிகள் இருக்கலாம் என செயற்கைக்கோள் படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்கள் ஆகியோரின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை 2ஆம் தேதி ஆரம்பமாகின. அந்த பகுதியில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி அகழ்வின் போது சிறுமியின் ஆடையொன்று கண்டெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அகழ்வில் மண்டையோடு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது. நேற்று அரை நாள் மட்டுமே அகழ்வு பணி இடம்பெற்றதால் அந்த பகுதியின் அகழ்வு நடவடிக்கை இடம்பெறவில்லை. இன்று குறித்த பகுதியில் அகழ்வு பணி தொடர்ச்சியாக இடம்பெற உள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று அரை நாள் அகழ்வின் போது 2 எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 47 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரை 44 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எதிர்வரும் செப்டம்பர் மீளாய்வு கூட்டத்தொடரால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என அனுர அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆணையாளர் வோல்கடர் தனது இலங்கை விஜயத்தின் போது அரசு உயர்மட்ட பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்புகளில் இஸ்ரேல் ஈரான் மோதல் போன்ற சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இலங்கையின் பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் நிலைமை போன்ற விடயங்கள் குறித்து அவர் கவனம் செலுத்தினார். இந்த நிலையில் அனுர அரசின் முக்கியஸ்தர் ஒருவர் கொழும்பு ஊடகங்களுக்கு தெரிவித்த தகவலின்படி பிரித்தானியா மற்றும் கனடா உள்ளிட்ட சில நாடுகள் செப்டம்பர் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர முயற்சித்தாலும் ஆணையாளர் வோல்கடர் நேரடியாக நிலைமைகளை ஆராய்ந்து சென்றிருப்பது இலங்கைக்கு சாதகமாக அமையும். முந்தைய அரசை போலில்லாமல் தற்போதைய அனுர அரசு ஐநா பிரதிநிதிகளின் விஜயத்தின் நோக்கங்களை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் செயற்கையாக எதையும் செய்யவில்லை என்றும், அரசியல் தலைவர்களுடனான சந்திப்புகளில் மட்டுமே ஒழுங்குமுறை ரீதியாக அரசு பங்களிப்பு செய்ததாகவும், ஏனைய சந்திப்புகள் மற்றும் விஜயங்களில் அரசு தலையிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் இலங்கையின் தற்போதைய அரசு நேர்மையாக செயற்பட்டது என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அங்கீகரித்து சென்றுள்ளார் என்பதே அரசின் வாதமாக உள்ளது. மேலும் ஆணையாளர் தனது விஜயத்தின் முதல் நாளில் இடம்பெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போது இஸ்ரேல் ஈரான் மோதல் 3ஆம் உலக போராக மாறினாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் இருப்புக்கே பாதிப்பாகிவிடும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இது சர்வதேச அரங்கில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பாக பரந்த பார்வையை சுட்டிக்காட்டுகிறது. வோல்கர் தனது இலங்கை விஜயத்தின் போது அரசு தரப்பினருடன் நடத்திய சந்திப்புகளில் இஸ்ரேல் ஈரான் மோதல் உட்பட இலங்கையின் பொறுப்புக்கூறல் விடயங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தார். இது குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்த ஆளுநர் அரசின் முக்கியஸ்தர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள மாநாடுகளில் மனித உரிமைகள் தொடர்பான வேளாண்மை கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பிரித்தானியா மற்றும் கனடா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்க உள்ளன. இருப்பினும் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் இலங்கைக்கு விஜயம் செய்து நேரடியாக நிலைமைகளை ஆராய்ந்து சென்றுள்ளார். அவர் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாகவே அமையும். தற்போதைய அரசின் நேர்மையான செயற்பாடு ஏனெனில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பிரதிநிதிகள் இலங்கை விஜயங்களின் போது இதற்கு முன்னர் இருந்த அரசுகளை போன்று அல்லாது தற்போதைய அரசு செயற்பட்டிருந்தது. எமது விஜயத்தின் நோக்கங்களை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் செயற்கையாக எதையும் செய்யவில்லை என்பது ஆணையாளரின் நிலைப்பாடாக இருந்தது. அரசியல் தலைவர்களுடனான சந்திப்புகளில் மாத்திரமே ஒருங்கிணைப்பு ரீதியாக அரசு பங்களிப்பு செய்தது. ஏனைய சந்திப்புகள் மற்றும் விஜயங்களில் அரசு தலையிட்டிருக்கவில்லை. எனவே இலங்கையின் தற்போதைய அரசு நேர்மையாக செயல்பட்டது என்பதை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூறி சென்றுள்ளார். மேலும் இலங்கைக்கு வந்த முதல் நாளில் இடம்பெற்ற அரசு உயர்மட்டத்தினருடனான சந்திப்பின் போது இஸ்ரேல் ஈரான் மோதல் 3ஆம் உலக போராக மாறினால் ஐக்கிய நாடுகள் சபையின் இருப்புக்கே பாதிப்பாகிவிடும் என்று ஆணையாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் நீராட சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்தில் உள்ள பனிச்சங்கேணி வாவிக்கு நீராட சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என வாகரை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சோக சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த 3வரில் ஒரு சிறுமியும் அடங்குவதாக வாகரை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். பலியானவர்கள் அனைவரும் 10 மற்றும் 11 வயதுடையவர்கள் என போலீசார் குறிப்பிட்டதோடு 3வரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GPH சில்வா தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலிருந்து பல மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்று பலரும் உறுதியாக நம்புகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் அந்த பகுதியானது யுத்த காலத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகின்றது. மேலும் அந்த மயானத்தில் கடந்த காலத்தில் உடல்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவதில்லை. தற்போது அங்கு தாய், சேய், இளைஞர், யுவதிகள், பெரியவர்கள் என பலரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரு சிறுவன் புத்தகப்பையுடன் புதைக்கப்பட்டிருப்பது மனிதாபிமானமற்ற செயல் என சத்யராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய கொடூரமான செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடையாது என்பதால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் என சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார். இந்த பயங்கரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதற்கு தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் நடிகர் சத்யராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் தென்மத்திய பகுதியான டெக்சாஸ் மாகாணத்தில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி சில மணி நேரத்தில் 280 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக குவாடலூப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 2 மணி நேரத்தில் நதியின் நீர்மட்டம் 29 அடி வரை உயர்ந்தது. கடந்த 5ஆம் தேதி டெக்சாஸ் மாகாணம் கெல்கன்ட்ரி பகுதியில் குவாடலூப் நதிக்கரையில் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதில் 37 பேர் உயிரிழந்தனர்.
தங்கியிருந்தனர். மேற்கு கேர் பகுதியில் மாணவிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 750 மாணவிகள் தங்கியிருந்தனர். குவாடலூப் நதி வெள்ளத்தில் சிறப்பு முகாமின் கூடாரங்கள் அடித்து செல்லப்பட்டன. பெரும்பாலான மாணவிகள் பத்திரமாக மீட்கப்பட்ட போதிலும் 15 மாணவிகள் சடலங்களாக மீட்கப்பட்டனர். மேலும் 27 மாணவிகள் காணாமல் போயுள்ளனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீட்பு படை வீரர்கள் இரவு பகலாக வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரோந்து படகுகள் மூலம் காணாமல் போன மாணவிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இத்துடன் யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.